ஸோ வணக்கம் எல்லாருக்கும். என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஆமாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ. ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ 2025 உள்ள மாதம் வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ விஷயம் பண்ணுறோம். ஸோ லைஃப்பில் அது பாட்டு நான் டே பை டே வேலை செஞ்சுட்டே தான் இருக்கோம். ஸோ டைம் பாட்டுன்னு போயிட்டே தான் இருக்குது. ஸோ லைஃபு ஒரு மாதிரி ரொம்ப லோவாகவே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நியூ இயரில் வந்து பார்த்திங்கன்னா, சரி ஒரு ஸ்டெப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது எனக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இது டெய்லி ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஒரு ஷீட் ஒன்று போட்டாச்சு, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு. ஸோ இது வந்து ஒரு இடத்துல ஒட்டி விட்ருவோம் பீரோவில். ஸோ அது எப்படி ஒட்டிருக்கணும்னு காமிக்கிறேன். ஓகே, இதை பார்க்குறப்ப ஜஸ்ட்டு அன்றைக்கான வேலையாச்சு அன்றைக்கி நம்ம முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த அதாவது வாக்கியத்தோட இதுவாக பார்க்குறேன் நான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம டெய்லி ஒர்க் பண்ணுறோம். அந்த ஒர்க் பண்ணுறதுல வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோன்றது ஏதோ டெய்லி ஃபுல்லாக வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து மட்டுமே என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல், ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா, கிளியராக இப்போ இன்றைக்கி என்னம்னா இன்றைக்கி இந்த வேலை தான் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டு வச்சுருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொட்டீனாக தான் இருக்கும். ஸோ அந்த ரொட்டீனை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்புக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் வந்து டே பை டே நம்மளோட வேலையை நம்ம செய்யணும், அதுக்காக தான். ஸோ அந்த வகையில் நான் என்னென்ன ஸ்டெப்ஸாக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே தெரியுதுங்களா? ஓகே, டெய்லி ரொட்டீன் எப்போனா ஒர்க் டைமில் இருக்கிறப்ப. ஸோ ஒர்க் டைமில் இருக்கிறப்ப, அதாவது கம்பெனி வேலைக்கு போகிறப்ப எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு. ஸோ காலையில் எழுந்தோம்னா ஒரு 6:30 மணிக்கு கிளம்புனோம்னா கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு 5 மணியாக போல வீட்டுக்கு வருவோம். ஸோ ஒர்க்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஸோ ஏன்னா நம்மளை நம்பி வந்து ஃபேமிலி அந்த ஒர்க்கை நம்பி தான் இருக்குது. ஸோ அதுக்கு வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக ஒர்க் போய் தான் ஆகணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒர்க்குக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், 5 மணிக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே கிடையாது. ஸோ கண்ட மணிக்கு சாப்பிட்றது, கண்ட மணிக்கு தூங்குறது அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ஒர்க் அவுட் அப்படின்ற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ரெண்டாவது அந்த ஒர்க் அவுட்டை போட்டிருக்கோம். ஸோ 5 மணிக்கு வந்தோம்னா அதிலேருந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒர்க் அவுட்டு. ஸோ மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸு. ஸோ ஸ்டடீஸ் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹையர் எஜுகேஷன் ஒன்று போட்டிருக்கோம், பிஇ. ஸோ அதில் 2-3 எக்ஸாம் எழுதணும். எழுதின எக்ஸாம் எல்லாமே ஏகப்பட்ட அரியர் ஆகிப்போச்சு. ஸோ அதெல்லாமும் கிளியர் பண்ணோம். ஸோ அதுக்காக ஸ்டடீஸுங்கிறத ஒரு பார்ட்டாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் படிக்க போகிறோம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வீடியோஸுங்கிறது நம்மளோட ஒரு ரொட்டீனாக இருக்கணுன்றது இனிமேல் இருக்கணும். ஏன்னா நம்ம வீடியோ போட போகிறோம்னு சொல்கிறோமே தவிர போடுறது இல்லை. ஸோ இனிமேல் வந்து ரொட்டீனாக வந்து வீடியோஸ், அதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து என்னோடய டே பை ரொட்டீனாக போட்டிருக்கேன். ஸோ இந்த நியூ இயர்லேருந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த போட்டிருக்க விஷயத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை டே பை டே வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் எதனா ப்ரோக்ரஸ் கொண்டு வரணும். ஸோ நம்ம இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டே பை டே வந்து பண்ணிக்கிட்டே வருவோம். கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்றதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன அதில் இன்னும் நுணுக்கமாக என்ன பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்த வீடியோவில் இனி வர வீடியோகளில் போடுறேன். சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதான் வந்து நம்மளோட சேனலோட பேர். நான் எதோ பேசணும்னு வந்தேன், பட் என்னன்னு தெரியல, அப்படியே ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, எதுவுமே பேச முடியல. இனிமேல் வந்து கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணுன்றது நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த நியூ இயரில். ஸோ அதே மாதிரி நீங்களும் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு, இல்லைனா உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு நான் என்ன விஷயம் முக்கியமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசிப்ளினெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னோடய ஐம்புலங்களையும் கொஞ்சம் அடக்கணும். ஸோ டீனேஜ் பாய்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அதோட கஷ்டம் எவ்வளோன்னு.
ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை. வீடியோஸ் பாருங்கள். ஓகே, இதுதான் வந்து நம்ம வீடு பார்த்தீங்கன்னா பீரோ சைடில் ஒட்டியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் ஆன் கோல்ஸ். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீடியோக்காக ஒரு விஷயத்துக்காக ஓட்டியிருக்கோம். அது நாளடைவில் நானும் சொல்கிறேன் அது எதுக்கு என்னத்துக்குன்ட்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அது விட்டுருங்க நம்ம தேவை. அதுக்கடுத்து வந்து எது பார்த்திங்கன்னா டே ரொட்டீன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒர்க் அவுட்டு, ஸ்டடீஸு, வீடியோ அப்லோட். ஸோ இதை நம்ம எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோன்ட்டு கூடிய விரைவில் பார்ப்போம். தேங்க்யூ.